மலையாள திரைப்படங்களை ரொம்ப நாள் காணாம போயிருந்த நியூவே சினிமா மறுபடியும் வந்தது திருஷ்யம் படம் மூலமா தான். அதுல மோகன்லால் தான் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடைசி 3 படம் அவருக்கு ஃபிளாப்பு. திரும்பியும் அதே மாதிரி அந்த திருஷ்யம் ஸ்டைல்லையே அவர் நடித்த படம் தான் இந்த தொடரும். படத்தோட கதை என்னன்னா, மோகன்லால் ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு கேரளால வாழ்ந்துட்டு இருக்காரு கார் டிரைவரா. அவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு புள்ள. திடீர்னு வந்து அவர் பையன் காணாம போயிடுறாரு. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது அவர் வாழ்க்கையே தலைகீழா மாறுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, என்னாச்சு, இதுதான் மீதி கதை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆளு வந்து ஒரு சிஸ்டத்துக்கு எதிராக மோதிர படங்கள் அந்த மாதிரி பார்த்திருப்போம் நிறையா. அதே மாதிரி ஒரு கதை தான் இது. ஒரு சாதாரண மனிதனை வந்து ஒரு பெரிய ஆபீசர் நினைத்து என்னென்ன பண்ணலாம், பல படங்களை பார்த்துருக்கோம். விசாரணையிலேருந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம். இதோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா தருண்மூர்த்தி. இவர் எப்பவுமே இந்த சிஸ்டத்துக்கு எதிராக தான் அந்த படம் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஆபரேஷன் ஜாவை பார்த்துருக்கலாம், அப்புறம் சவுதி வழக்கா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கவர்மெண்ட், இந்த அரசு வந்து ஒரு சாதாரண மனுஷன், எளிய மனிதனை வந்து என்னென்ன பண்ணுது அதான் வந்து அவர் படங்களை காமிச்சிட்டு இருக்காரு தொடர்ந்து. அதே மாதிரி ஒரு கதை தான் இதுவும். படம் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேமிலி டிராமாவா ஆரம்பிச்சு ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி போய் திடீர்னு ஒரு த்ரில்லர் மோடுக்கு மாறி கடைசியில இன்ட்ரோல அப்போ வந்து ஒரு பயங்கரமான சீட்டு த்ரில்லரா முடிஞ்சு ஒரு வித்தியாசமான படமா நான் நினைச்சேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஓடிடியில பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து த்ரில்லருக்கு மாறினதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு நமக்கே வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு. அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் இவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகும்போது அப்படியே ஒரு சாதாரண தமிழ் படம் லோகேஷ் கனல் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து வராரு, அடிக்கிறாரு, தள்ளுறாரு, நம்ம வந்து அப்படியே பாத்துருவோம், சரி எப்படி ஒரு ஜெயிச்சிருவாரு அந்த மாதிரிதான் இருந்து. மலையாள படங்கள்ல இருக்கிற ஸ்கிரீன் பிளே அங்க டிராப் ஆனதான் நான் பார்த்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க என்ன எழுதுன்னு தெரியாம ஒரு ஹீரோ வர்ஷிப் போயிட்டாரு ஒரு டைரக்டர். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா ஒரு பெரிய ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கும். ஆனா மோகன்லால் மம்முட்டிலாம் அப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க நீட்டா வந்து உள்ளபடி எடுத்தாலே அவங்க வந்து நடிப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற தமிழ் தெலுங்கு மாதிரிலாம் கிடையாதுல்ல. மலையாளத்துல வந்து அவங்களே சூப்பர் படங்கள்லாம் நடிச்சவங்க. இதுல மோகன்லால் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டரா தான் தெரியுறாரு. இவ்வளவு பெரிய ஹீரோ அவரு, ஆனா வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு மோகன்லாலாவே தெரியல படத்துல. எல்லாம் வரம்போறமெல்லாம் வந்து ஏத்துறானையோட அந்த மாதிரிதான் இருக்கு கதை போறதே. அந்த ஒரு ஒரிஜினாலிட்டியோட இருந்துச்சு. இதுல வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பெஸ்ட் ஃபைண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகாஷ் வர்மா அந்த கேரக்டர் தான். அவர் ஜார்ஜா ஒரு போலீஸ் வருவாரு. ஒரு அட்டகாசமான பாடி லாங்குவேஜ் ஆக்டிங்கு. மோகன்லாலே மிஞ்சிட்டார், ஓவர் ஷேடோ பண்ணிட்டாரு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த இன்னொருத்தர் அதுல எஸ்ஐயா ஒருத்தர், அப்புறம் வந்து கூட ஒரு போலீஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நல்ல ஆக்டிங் எல்லாம். இதுல வந்து மோகன்லால் வைஃபா ஷோபனா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காங்க போல இருக்கு. இது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா தான் நடிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. இன்னொன்று வந்து மலையாள சினிமாவோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த லொக்கேஷன் தான். இதுல எரிமலை, பத்தனந்திட்டா அந்த ஏரியால காமிக்கிறாங்க, சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கதைக்கு தேவையான அந்த லொக்கேஷன் தான் காமிச்சிருக்காங்க, தவிர சும்மா வந்து காமிக்கணும்னு சொல்லி காமிக்கல. அது வரைக்கும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. மலையாளத்துல வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த லொக்கேஷன் ப்ளஸ் பாயிண்ட். அது வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்க படங்கள்ல, மலையாள படங்கள்ல மலையாள சினிமா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சிருக்காங்க. என்னன்னா எல்லா படத்திலையும் தமிழ்நாட்டையும் தமிழ்லையும் தமிழ் லாங்குவேஜ் தமிழ் பாடல்களை மையமா வச்சு பல படங்கள் எடுக்கிறாங்க. இதுலயும் அது வந்து இருக்கு. ஃபுல்லா இளையராஜா பாட்டு. இளையராஜா வந்து தமிழ்நாட்டுல வந்து குட் பை டக்லி பார்த்துட்டு இருந்தா இந்த படங்களையும் பார்க்கலாம். ஏன்னா அவர் அங்கேயும் கேஸ் போடலாம், ஆனா அவர் போட மாட்டாரு. ஏன்னா இதுல வந்து கரெக்டா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சும்மா வந்து வாந்தி எடுத்த மாதிரி பண்ணல. இன்னொன்னு எல்லாமே தமிழ் கேரக்டர் வந்து வச்சிடறாங்க. இதுலயும் வந்து பாரதி ராஜா இவரெல்லாம் வராரு. அவர் வந்து எதுக்கு வராருன்னு தெரியல, சும்மா ஒரு வராரு, ஒரு 10 நிமிஷம் வராரு, அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது தேவையில்லாத ஒண்ணுதான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து நல்லா போயிட்டு இருந்த படத்தை வந்து திருஷ்டி வச்ச மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஃபைட்டா இருந்தது. அது வந்து ரொம்ப அந்நியமா ஒரு திருப்தி இல்லாம போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா இது இருந்துச்சு, என்னடா செம படமா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியிலே ஒரு ஃபைட் போடும் போல பின்னாடி இருந்து கத்துறானுங்க, தலை லாலட்டா அப்படின்னு சொல்லி கத்துறானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலயும் பரவிட்டானுங்க போல இருக்கு இவனுங்க, அந்த கேன்சர் மாதிரி ஜாம்பிகள் எல்லா ஃபீல்ட்லயும் பரவிட்டாங்க. மலையாளத்திலயும் அது பரவுனதான் ரொம்ப காமெடியா இருந்துச்சு எனக்கு. மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா அனிருத் சுஷில் ஷாமோட அந்த பாதிப்பு தான். ஒரே பில்டப் சாங் தான், பல ஸ்லோமோ ஷாட்டுகளுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மலை அப்புறம் அந்த கிராபிக்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மலை அந்த மண் சரிவுலாம் வந்து வர்றது அது நல்ல ஒரு சூப்பரான கிராபிக்ஸா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து அடிக்கடி வந்து இந்த குடும்பத்தையும் இந்த யானையும் மையமா வச்சு ஒரு மெட்டஃபோர் மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து பரவாயில்ல, அது வந்து பழசு தான், ஏதோ வந்து காமிச்சிருக்காங்க. ஓப்பனிங்லேயே வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 3 பாட்டு இருக்கு. நீ மெதுவாக அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் ஸ்கிரீன் பிளே வரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பூஞ்சாவோடது எல்லாம் பார்த்தீங்கன்னா பேரசைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு காமெடி டிராமாவா போயிட்டு இருக்கும்போது அந்த பேரசைட்ல அப்படியே டேர்ன் ஆகுது ஒரு நைட்டு, அந்த மாதிரி ஒரு டேர்ன் ஆகுது இதுல அந்த ஒரு சீன்ல. அது வந்து ஒரு பயங்கரமான சீன், அது சூப்பரா இருந்துச்சு, நல்ல ஒரு த்ரில்லரா இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து திரும்பியும் கொண்டு போல. இதுதான் வந்து ஒரு பிரச்சனையா இருந்துச்சு படத்துல. இவர் டைரக்டர் வந்து ஒரு நல்ல டைரக்டர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரைட்டிங் ஸ்கிரீன் பிளே வந்து இனி பட்டை கிளப்பினார்னா இனியும் நல்லா வந்து இந்த படங்கள் அமையும் அவருக்கு.
இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லு தான், நல்ல கூட்டம் தான். இந்த படம் வந்து ஹிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழும் மலையாளம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு படம், அதனால இது வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து ரெகுலர் மலையாளம் மூவி லவர்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஒரு நார்மல் படமா தான் இருக்கும். தேங்க்யூ.